Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம exercise 2.2ல problem number 5 தான் பார்க்க போறோம். If p1 power x1 into p2 power x2 into p3 power x3 into p4 power x4 is equal to 1,13,400 where p1, p2, p3 and p4 are primes in ascending order and x1, x2, x3 are integers, then find the value of p1, p2, p3, p4 and x1, x2, x3 and x4. அதாவது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த 1,13,400ன்ற நம்பரை இப்படி என்னால் எழுத முடிஞ்சுன்னா இந்த p1, p2, p3, p4லாம் என்னன்னா பிரைம் நம்பர்ஸ். அதுவும் என்ன கொடுத்துருக்காங்க, அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ 2, 3, 5, 7 அதெல்லாம் 11 இதெல்லாம் பிரைம் நம்பர்ஸ். ஸோ இதுதான் அசெண்டிங் ஆர்டர்னு சொல்லுவோம். அதாவது அந்த நம்பரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி எழுதுறது தான் அசெண்டிங் ஆர்டர்னு சொல்லுவோம். இந்த 4 நம்பருமே என்னன்னு சொன்னாங்க, நமக்கு பிரைம் நம்பர்னு சொன்னாங்க, இன் அசெண்டிங் ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ என்னோட P1 3 இருந்துச்சுன்னா என்னோட P2 2 இருக்க முடியாது. அது என்னவா மாறிடும், டிசெண்டிங் ஆர்டரா மாறிடும். இதுக்கு மேல இருக்க பிரைம் நம்பரோட வேல்யூ தான் P2 வேல்யூவா இருக்க முடியும். அதாவது இப்போ என்னோட P1 3 இருந்துச்சுன்னா அதுக்கு மேல இருக்க எந்த பிரைம் நம்பரோட வேல்யூவா கூட இந்த P2 இருக்கலாம். பட் அந்த P2ஓட வேல்யூ 2 மட்டும் இருக்காது. ஏன்னா அது அசெண்டிங் ஆர்டர்ல இருக்காது, அப்புறம் அது டிசெண்டிங் ஆர்டர் ஆயிடும். ஸோ அதுதான் இங்க சொல்றாங்க. அண்ட் x1, x2, x3 அண்ட் x4லாம் என்னன்னா இன்டீஜர்ஸ். பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம், பட் மோஸ்ட்லி அது பாசிட்டிவா தான் இருக்கும். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் இந்த 4 பிரைம் நம்பர்ஸோட வேல்யூவும் இந்த 4 இன்டீஜர்ஸோட வேல்யூவும் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்ம நம்ம ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் வச்சு தான் பண்ண போறோம். அதாவது எல்லா நேச்சுரல் நம்பரும் ஒன்றை தவிர இருக்க எந்த நேச்சுரல் நம்பரையும் நம்ம ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸா எழுத முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இங்கேயும் நமக்கு கொடுத்துருக்கிறது என்னது, இந்த நம்பரை ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸாக தான் எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் படி இந்த நம்பரை ஃபேக்டரைஸ் பண்ணி அதை ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் நம்பராக எழுதிட்டு இதோட கம்பேர் பண்ணி இந்த 8 டேர்ம்ஸோட வேல்யூவும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் லெட் அஸ் ஃபேக்டரைஸ் 1,13,400. அதாவது 1,13,400 நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த நம்பர் எதுல எண்ட் ஆகுது, 0ல எண்ட் ஆகுதா? எந்தெந்த நம்பர்லாம் 0, 2, 4, 6, 8 அதுலலாம் எண்ட் ஆகுதோ அது நமக்கு 2 டேபிள்ல போகும். ஸோ இந்த நம்பர் 0ல எண்ட் ஆகுறதுனால இது கண்டிப்பா 2 டேபிள்ல போகும். ஸோ அப்படி டிவைட் பண்ண நமக்கு என்ன வரும், 5 2s are 10ன்னு வருமா? பட் இங்க நமக்கு 11 இருக்கு, அப்ப ரிமைனிங் இங்க 1 இருக்கும், அப்ப 13 ஆயிருமா? அப்ப 13னா என்னது, நமக்கு 6 2s are 12 அப்படின்னு சொல்லி வரும். மறுபடியும் இங்க ஒரு 1 நமக்கு ரிமைனிங் இருக்கும், அப்ப இது என்னவா மாறிடும், 14ஆ மாறிடும். அப்ப 7 2s are 14 அப்படின்னு சொல்லி வரும். 0 நம்ம அப்படியே 2 0 எழுதிடும். ஓகேவா? மறுபடியும் இது 0ல எண்ட் ஆகுறதுனால மறுபடியும் இது நம்ம 2 டேபிள்ல டிவைட் பண்ணலாம். ஸோ இங்க நமக்கு 5 இருக்கா? ஸோ 5 இருந்தா நம்ம என்ன எழுதுவோம், 2 2s are 4ன்னு எழுதுவோமா? அப்ப இங்க நமக்கு ரிமைனிங் 1 இருக்குமா? அப்ப இங்க 16 இருக்கா? அப்ப நமக்கு என்ன வரும், 8 2s are 16ன்னு வரும். நெக்ஸ்ட் 7 இருக்கனால 3 2s are 6ன்னு வரும். அப்ப நமக்கு ரிமைனிங் 1 இருக்கும், அப்ப இது 10ஆ மாறிடும். ஸோ நெக்ஸ்ட் 5 2s are 10ன்னு வரும். நெக்ஸ்ட் ஒரு 0 வரும். ஸோ மறுபடியும் இது 0ல எண்ட் ஆகுறதுனால இந்த நம்பரை மறுபடியும் நம்மளால 2ஆல டிவைட் பண்ண முடியும். ஸோ அப்படி நம்ம டிவைட் பண்ண நமக்கு என்ன வரும், ஃபர்ஸ்ட் 2 இருக்கனால 1 2s are 2ன்னு வரும். நெக்ஸ்ட் 8 இருக்கனால 4 2s are 8 வரும். நெக்ஸ்ட் 3 இருக்கனால 1 2s are 2 இங்க ரிமைனிங் 1 இருக்கும். அப்ப இது என்னவா மாறிடும், 15ஆ மாறிடுமா? ஸோ 7 2s are 14ன்னு வரும். அப்ப ரிமைனிங் மறுபடியும் 1 இருக்கும், அப்ப 10ஆ மாறிட்டு 5 2s are 10 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இப்போ இங்க பாருங்க, இந்த நம்பர் 5ஆல எண்ட் ஆகுது. ஸோ கண்டிப்பா இது 2 டேபிள்ல போகாது. நான் என்ன சொன்னேன், எந்தெந்த நம்பர்லாம் 0 2 4 6 அண்ட் 8ல எண்ட் ஆகுதோ அந்த நம்பர்ஸ் மட்டுமே தான் 2 டேபிள்ல போகும். ஸோ இங்க 5 இருக்கனால ஆப்வியஸா இது 2 டேபிள்ல போகாது. இப்போ இது 3 டேபிள்ல போகுதான்னு செக் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த எல்லா நம்பரையும் ஆட் பண்ணணும். அதோட ஆன்சர் 3 டேபிளோட மல்டிபிளோட ஆன்சரா இருந்துச்சுன்னா அது 3 டேபிள்ல போகும். அதாவது இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க. ஸோ நமக்கு 6 வருமா? ஸோ 6 + 7 நமக்கு 13, 13 + 5 நமக்கு 18. 18 என்னது, நமக்கு 3 டேபிள்ல வருமா? 3 6 are தானே 18. ஸோ அப்படி 3 டேபிளோட மல்டிபிளோட ஆன்சரா இருக்கிறனால இது நமக்கு 3 டேபிள்ல போகும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இங்கே 3 போனால் நமக்கு என்ன வரும், 4 3s are 12 வரும். ஸோ இங்கே 2 இருக்கும். ஸோ 21 ஆயிரும். 7 3s are 21ன்னு வரும். இங்கே 7 இருக்கு. இப்போ அப்போ 2 3s are 6ன்னு வரும். இங்கே ரிமைனிங் 1 இருக்கா? ஸோ 15 ஆயிருமா? ஸோ 5 3s are 15 அப்படின்னு. ஸோ மறுபடியும் இது எந்த டேபிள்ல போகுதுன்னு செக் பண்ணு. கண்டிப்பா இது 2 டேபிள்ல போகாது, ஏன்னா இது 5ஆல எண்ட் ஆகுது. ஸோ மறுபடியும் இதை ஆட் பண்ணி பாருங்க.
ஸோ ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் இங்கே 11 11 + 2 வந்து 13 13 + 5 18 மறுபடியும் 18 வந்து என்னது நமக்கு 3 டேபிளில் போகுமா ஸோ அதனால இந்த நம்பரும் 3 டேபிளில் போகும் ஸோ அப்படி நம்ம டிவைட் பண்ணால் என்ன வரும் 1 3 சார் 3ன்னு வரும் ஸோ இங்கே வந்து 1 ரிமைனிங்காக இருக்கும் 17 இருக்கா ஸோ 5 3 சார் 15ன்னு எழுதலாம் எனக்கு 2 இங்கே ரிமைனிங்காக இருக்கும் அப்போ 7 3 சார் 21ன்னு வந்து இங்கே 1 ரிமைனிங்காக இருக்கும் ஸோ 5 3 சார் 15 அப்படின்னு சொல்லி வரும் ஸோ மறுபடியும் இதை ஆட் பண்ணி பாருங்கள் ஸோ 6 + 7 13 13 + 5 18 மறுபடியும் இது 18 வருது 18 3 டேபிளில் போகிறதுனால இந்த நம்பரும் நமக்கு 3 டேபிளில் போகும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு 1 மட்டும் இருக்கனால ஸோ 2 நம்பராக ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் ஸோ 15 இருக்கா நமக்கு 5 3 சார் 15 அப்படின்னு சொல்லி வரும் நெக்ஸ்ட்டு 7 இருக்கனால 2 3 சார் 6ன்னு வரும் அப்போ நமக்கு 1 ரிமைனிங்காக இருக்குமா அப்போ 15 இருக்கா ஸோ 5 3 சார் 15 அப்படின்னு சொல்லி வரும் இப்போ இந்த நம்பரை ஆட் பண்ணி பாருங்கள் 5 + 5 10 10 + 2 12 12ம் 3 டேபிளில் போகும் ஸோ இந்த நம்பரும் வந்து நமக்கு 3 டேபிளில் போகும் ஸோ 1 3 is 3ன்னு வரும் ஸோ இங்கே ரிமைனிங் 2 இருக்கும் ஸோ 22 இருக்கனால 7 3 சார் 21ன்னு வரும் அப்போ ரிமைனிங் இங்கே 1 இருக்கும் ஸோ 5 3 சார் 15 அப்படின்னு சொல்லி வரும் ஸோ மறுபடியும் இதை ஆட் பண்ணி பாருங்க 5ஆல் எண்ட் ஆகிறதுனால நெக்ஸ்ட் இருக்க ப்ரைம் நம்பர் என்ன 5 கண்டிப்பாக எந்த நம்பர் 5ஆல் எண்ட் ஆனாலும் அது 5 டேபிளில் போகும் ஸோ அதனால இந்த நம்பரும் 5 டேபிளில் போகும் ஸோ அப்படி டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் 5 3 சார் 15 வரும் அப்போ ரிமைனிங் 2 இருக்குமா ஸோ 5 5 சார் 25 அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இதுவும் 5ல் எண்ட் ஆகுறதுனால 5 டேபிளில் போகும் 7 3 சார் 35 அப்படின்னு சொல்லி வரும் நெக்ஸ்ட்டு 7 வந்து கண்டிப்பாக 7 டேபிளில் மட்டும்தான் போகும் ஸோ வந்து நமக்கு 1ன்னு வரும் அதாவது இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா நமக்கு கொடுத்துருக்க இந்த நம்பரை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இப்படி ஃபேக்டரைஸ் பண்ணோன்னே நம்ம என்னவா எழுதலாம் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் படி ஒரு நம்பரை ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு அது ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸாக நம்மளால எழுத முடியும் ஸோ நமக்கு இங்கே இருக்க எல்லா ஃபேக்டர்ஸுமே ப்ரைம் நம்பர்ஸ் தான் ஸோ இதை வந்து நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுத போகிறோம் 1,13,400 ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு எழுதும் போது அந்த P1 P2ல என்ன ஆர்டரில் இருக்குன்னாங்க அசெண்டிங் ஆர்டரில் இருக்குன்றாங்க ஸோ நம்மளும் இங்கே எழுதும் போது அசெண்டிங் ஆர்டரில் எழுதுனா கம்பேர் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஈஸியாக இருக்கும் ஸோ அப்படி நம்ம பார்த்தோம்னா 1,13,400 நம்ம எப்படி எழுதலாம் ஃபர்ஸ்ட் இருக்க ப்ரைம் நம்பர் நமக்கு 2 ஸோ 2 எத்தனை தடவை இருக்குன்னு பார்க்கணும் 1 2 3 டைம்ஸ் இருக்கனால அது 2^3 அப்படின்னு சொல்லி எழுதும் நெக்ஸ்ட் இருக்க ப்ரைம் நம்பர் என்ன 3 ஸோ 3 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பாருங்க 1 2 3 4 டைம்ஸ் இருக்கா ஸோ அதை வந்து இன்டூ 3^4 அப்படின்னு சொல்லி எழுதலாம் இன்டூ நெக்ஸ்ட் இருக்க ப்ரைம் நம்பர் என்னது நமக்கு 5 எத்தனை தடவை இருக்கு 2 டைம் இருக்கு ஸோ 5² அப்படின்னு சொல்லி எழுதலாம் இன்டூ 7 வந்து நமக்கு ஒரே ஒரு தடவை தான் இருக்கு ஸோ இதை வந்து இன்டூ 7ன்னு எழுதலாம் அதாவது நம்ம 1,13,400 ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டர்ஸாக எழுதியிருக்கோம் இப்போ நீங்கள் இந்த எல்லா நம்பரும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த நம்பரே கிடைக்கும் ஸோ ஆனால் நம்ம அந்த ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எழுதும் போது நீங்கள் எப்படி வேணால் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் 5 வச்சு டிவைட் பண்ணிட்டு அடுத்து நீங்கள் 3 வச்சு டிவைட் பண்ணாலும் இந்த ஆன்சர் தான் வரப்போகுது ஏன்னா இந்த 5ல் எண்ட் ஆகுறதுனால நீங்கள் ஃபஸ்ட்டு 5 வச்சு டிவைட் பண்ணிக்கலாம் அடுத்து போக போக ஸ்டெப்பில் உங்களால் 3ஆல் மட்டுமே டிவைட் பண்ணுற மாதிரி வந்துடும் பட் நம்ம இங்கே எடுத்து எழுதும் போது வந்து அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும் ஏன்னா எனக்கு P1 P2 P3 P4லாம் அசெண்டிங் ஆர்டரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கனால நம்ம எப்படி டிவைட் பண்ணாலும் நம்ம எழுதும் போது மட்டும் ப்ரைம் நம்பர்ஸை அசெண்டிங் ஆர்டரில் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கணும் இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது என்ன 1,13,400 வந்து இஸ் ஈக்குவல் டு இது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா ஸோ இந்த கொடுத்தது வந்து நம்ம கீழே எடுத்து எழுதிக்கலாம் அப்போ தான் கம்பேர் பண்ண ஈஸியாக இருக்கும் ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் ஸோ இப்போ இதை ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம் ஸோ இங்கே நம்ம பார்த்தோம்னா நமக்கு 2 3 5 7 நம்மளோட ப்ரைம் நம்பர்ஸ்லாம் அசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்குது ஸோ இப்படி நம்ம கம்பேர் பண்ணி பார்த்ததுல நமக்கு என்ன தெரியுது P1க்கு பதிலாக நமக்கு இங்கே என்ன இருக்குது 2 இருக்குது அப்போ நம்மளோட இங்கே P1ஓட வேல்யூ நமக்கு என்னது 2 அண்ட் X1க்கு பதிலாக நமக்கு இங்கே என்ன இருக்குது 3 இருக்கா ஸோ இங்கே என்னோட X1ஓட வேல்யூ என்னன்னா 3 ஓகேவா ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் இருக்க ப்ரைம் நம்பர் என்ன நமக்கு 3 ஸோ இங்கே P2க்கு பதிலாக நமக்கு என்ன இருக்குது 3ன்னு இருக்கா அதே மாதிரி என்னோட X2க்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது எனக்கு 4 இருக்கா ஸோ என்னோட X2ஓட வேல்யூ வந்து 4 நெக்ஸ்ட் என்னோட P3க்கு பதிலாக எனக்கு என்ன இருக்குது இங்கே 5 இருக்கா ஸோ P3க்கு பதிலாக 5 போட்டுக்கலாம் அண்ட் என்னோட X3க்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது 2 இருக்கா ஸோ என்னோட X3க்கு பதிலாக 2ன்னு போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் P4க்கு பதிலாக எனக்கு இங்கே என்ன இருக்குது 7 அண்ட் X4க்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது எனக்கு 1 இந்த ப்ரைம் நம்பர்ஸை வந்து நம்ம கரெக்டாக அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும் இல்லைனா வந்து ஆன்சர் தப்பாக வந்துடும் இது வந்து நேச்சுரல் நம்பராக இருக்கனால பை ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் நான் ஃபஸ்ட்டு இதை ஃபேக்டரைஸ் பண்ணி அதை ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸாக எழுதிட்டு
அடுத்து நமக்கு கொடுத்த கொஸ்டினோட கம்பேர் பண்ணி பார்த்ததுல என்னோட P1, P2, P3, P4 அண்ட் X1, X2, X3, X4ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி என்னோட P1, P2, P3, P4 வேல்யூ வந்து அசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்கு. ஸோ இதுதான் ப்ராப்ளம் நம்பர் 5. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.